பாருங்கள், சால்வ் த ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 14x ப்ளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? சால்வ் அப்படிங்கிறப்ப இதோட ரூட்ஸ் வந்து அப்போ நமக்கு எக்ஸ் கியூப் அப்போ 3 ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இட் இஸ் கிவன் தட் 2 of its roots are in the ratio 3:2. இதில் 2 ரூட்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3:2ன்னு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கு. ஒரு கொஷினில் முன்னாடி பார்த்த கொஷினில் த ப்ராடக்ட் ஆஃப் 2 roots is 1ன்னு கொடுத்துருந்தாங்கல்ல, அது மாதிரி இந்த 2 ரூட்டோட ரேஷியோ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 3:2. ஓகே கண்ணு, இப்போது லெட் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். இதில் 3 இருக்கா? ஏன்னா டிகிரி 3 இருக்கனால 3 ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். உடனே என்ன பண்ணணும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சமேஷன் 1 என்ன, சமேஷன் 2 என்ன அப்படிலாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி கிவனில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். இதில் கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 of its roots are in the ratio 3:2. ஸோ the roots are நம்ம ஆல்ஃபா பீட்டா காமான்னு வச்சுட்டோமா? அப்போ ஏதாவது 2 ரூட்ஸ் ரேஷியோ எடுத்துக்கலாம். நான் ஆல்ஃபாவை அப்படியே வச்சுக்கிட்டேன். பீட்டா எடுக்கிறப்போ ரேஷியோ விட்டு வெளியே எடுக்கிறதுனாவே மல்டிபிள் பண்ணி எடுக்கணும். நான் பியால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போது பீட்டா ஈக்குவல் டு 3p, காமா ஈக்குவல் டு 2p அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் பீட்டா காமா தான் எடுக்கணுங்கிறது இல்லை. நீ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3p, பீட்டா ஈக்குவல் டு 2p அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நான் இதை வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் நான் ரேஷியோவில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஓகே, உடனே சம்மேஷன் 1. சம்மேஷன் 1க்கு என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் b/a. ஸோ மைனஸ் b/aங்கிறப்போ மைனஸ் பியோட வேல்யூ என்னென்னா 9, ஏவோட வேல்யூ 1ங்கிறனால பியோட வேல்யூ -9 இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ஃபாவுக்கு அப்படியே போட்டேன், பீட்டாவுக்கு வேல்யூ போட்டிருக்கேன், காமாவோட வேல்யூ போட்டிருக்கேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5p. இதில் வந்து ஆல்ஃபா வேணுங்கிறப்ப இந்த சைடு கொண்டு போய் மைனஸ் பண்ணிட்டேன்னு. அடுத்து சம்மேஷன் 2. சம்மேஷன் 2னா 2 எடுத்துக்கணுமா? அதுக்கு ஃபார்முலா c/a. ஸோ ஆன்சர் 14. அப்போ இதில் கொண்டு போய் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? 9 மைனஸ் 5p. பீட்டாவோட வேல்யூ 3p. எல்லாத்துக்கும் வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன்னு. அதுக்கப்புறம் இது உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதையும் உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதை உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்ப எனக்கு -19p² ப்ளஸ் 45p மைனஸ் 14 = 0 இருக்குது. முன்னாடி மைனஸ் இருக்கனால ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு இது கிடைக்குது. ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷனாக ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எடுத்து சொல்யூஷன் எழுதுனா பியோட வேல்யூ 2வும் 7/19 கிடைக்குது. 7/19ங்கிறது இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? அப்போ த ரூட்ஸ் ஆர் என்ன அப்படின்னா, ரூட்ஸ் நமக்கு என்னது? ஆல்ஃபா பீட்டா காமா தானே. ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? 9 மைனஸ் 5p. பீட்டாவோட வேல்யூ என்ன இருக்குது? 3p. காமாவோட வேல்யூ 2p. அதை தான் எழுதியிருக்கேன். இது ஆல்ஃபா, இது பீட்டா, இது காமா. இதில் கொண்டு போய் பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? -1 6 4. ஓகேவா? இது பாருங்கள், ரேஷியோ பாருங்களேன். 6:4 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? ரெண்டுமே 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3:2ன்னு கிவன் ரேஷியோ அப்படியே கிடைக்கும் பாருங்கள். ஓகேவா? இப்போ இருக்கானே 7th கொஷின். இஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ax³ + bx² + cx + d = 0, find the value of summation alpha by beta gamma in terms of the coefficients. அது என்ன in terms of coefficientsனா, இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன கண்ணு? ABCD. அப்போ ஆன்சர் வந்து ABCDயில் வரணும்னு அர்த்தம். ஓகேவா? சரி கண்ணு, இப்போ நமக்கு இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷனால ரூட்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். உடனே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சம்மேஷன் 1 கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் 1 கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா = -b/a. ஏன்னா இங்கே நமக்கு இது அதான் இருக்குது, வேல்யூஸ் எல்லாமே ஏபிசியில் தான் இருக்குது. சம்மேஷன் 2ங்கிறப்போ அப்படியே ஃபார்முலா. சம்மேஷன் 3யோட ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? சம்மேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சம்மேஷன்னா அடிஷன் அர்த்தம். இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு அடுத்த டேர்ம் அப்படியே கண்டினியூஸாக மாறி வரும். அப்போ ஆல்ஃபா பைனா அடுத்து பீட்டா பை. இங்கே பீட்டா காமாவா? அப்போ ஆல்ஃபானா ஆல்ஃபாவை தவிர ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் இருக்கும். இப்போ பீட்டா போட்டோம்னா பீட்டாவை தவிர ரிமைனிங் 2 டேர்ம்ஸ். அடுத்து காமா. இதுக்கு சம்மேஷன்னா அடிஷன். இப்படி விட்டாங்கன்னா இதுக்கு அடுத்த டேர்ம் கண்டினியூவாக வருதுன்னு அர்த்தம். அதை தான் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமாவா? இதில் ஆல்ஃபா இல்லை, அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர். இதில் பீட்டா இல்லை, பீட்டா ஸ்கொயர், காமா ஸ்கொயர். இப்போ இதுக்கு ஃபார்முலா போட்டிருக்கேன்னு நம்ம லோயரில் இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் = ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டான்னு படிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு டேர்ம் காமான்னு சேர்ந்து வந்திருக்கு. அப்போ காமா சேர்ந்து வர்றப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் -2 × ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இதோட வேல்யூஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்னு. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா b²/a². இது -2c/a. டினாமினேட்டரில் -d/a. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா a². அப்போ இதில் a இல்லாதனால மல்டிப்ளை பண்ணுறப்போ -2ac வரும். இப்போ இதுக்கப்புறம் இது இன்ட்டு பண்ணுறப்போ -a/d. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஒரு a கேன்சல் பண்ணிக்கலாங்களா? கேன்சல் பண்ணோன்னா -b² -2ac/ad. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறப்போ இது மைனஸ் ஆயிடும், இது ப்ளஸ் ஆயிடும். அப்போ ப்ளஸ் டேர்ம் அடுத்து மைனஸ் டேர்ம் வச்சுருக்கேன். ஓகேவா கண்ணு? சரி, நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இதே தான் கண்ணு பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா காமா
அதே ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அதில் ஆல்ஃபா பைன்னு கொடுத்துருந்தாங்க, இதில் 1 by பீட்டா காமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கோஎஃபிஷியன்ஸ்னால் இங்கே என்ன கோஎஃபிஷியன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து ரிசல்ட் வரணும். இப்போ அதே மாதிரி நமக்கு எடுத்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா காமானா என்ன, ஆல்ஃபா பீட்டா சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3 ஃபார்முலா எழுதி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா. இப்போ சம்மேஷன் 1 by பீட்டா காமா சம்மேஷன்னாவே அடிஷன் சொன்னேன். அப்போ இங்கே 1 தான் இருக்குது. இப்போ லாஸ்ட் கொஸ்டினில் ஆல்ஃபா இருந்தது, அதனால் அடுத்தது பீட்டா வரணும் காமா வரணும். இங்கே 1 இருக்கனால எல்லாத்துக்குமே 1 தான் வரணும். அப்போ இதில் 1 பீட்டா காமாவா, அடுத்து காமா ஆல்ஃபா, அடுத்து ஆல்ஃபா பீட்டா கண்டினியூஸாக பீட்டா காமா காமா ஆல்ஃபா அடுத்து ஆல்ஃபா பீட்டா. இப்போ இதுக்கு எல்சியம் எடுத்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா, இதில் என்ன இல்லை ஆல்ஃபா இல்லை, இதில் பீட்டா இல்லை காமா இல்லை, இதோட வேல்யூ வந்து -p, இதோட வேல்யூ மைனஸ். அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா p/r. ஓகேவா கண்ணு. இப்போ நெக்ஸ்ட் 8th கொஷின். இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன், ஒரு 4 டிகிரி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஃபைண்ட் எ குவாட்ரிக் ஈக்குவேஷன். நம்ம கேட்டுக்கிறது குவாட்ரிக் ஈக்குவேஷன், கொடுத்துருக்கிறது குவாட்ரிக் ஈக்குவேஷன். ஓகே, வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ஸ் வந்து இன்டீஜர் கோஎஃபிஷியன்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ஃப்ராக்ஷன் இல்லாமல் 2 3 -1 -2 அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஹூஸ் ரூட்ஸ் ஆர், என்னென்ன ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. இது ஒரு ரூட், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாங்கிறது ஒரு ரூட்டு, ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாங்கிறது ஒரு ரூட்டு. ஓகே, இப்போ நமக்கு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு 2 ரூட்டு கொடுத்துருக்காங்களா கண்ணு. குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஒன்னா என்ன ஃபார்முலா, x² மைனஸ் சம் ஆஃப் ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு 0வா. அப்போ இது ரெண்டோட சம்மேஷன் என்ன, இது ரெண்டோட ப்ராடக்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி கிவனில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களவா, இதில் நமக்கு இந்த ரூட்ஸை வச்சுட்டு சம்மேஷன் 1 சம்மேஷன் 4 மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா சம்மேஷன் 1னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா, சம்மேஷன் 4னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. ஏன்னா நமக்கு அது 2 மட்டும்தான் ரூட்டாக கொடுத்துருக்காங்க, அது 2ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா, போட்டிருக்கேன் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் போட்டிருக்கேனாக்கண்ணே. அப்போ சம்மேஷன் 1 என்ன, அந்த ஒவ்வொரு ரூட்டையும் தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணுறது. இப்போ -b/a ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ -5/2. ஓகே, அடுத்து சம்மேஷன் 4ங்கிறப்போ இந்த 4 ரூட்ஸையும் எடுத்துக்கணும், ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. அப்போ அதுக்கு ஃபார்முலா e/a, அப்போ 8/2 = 4. இப்போ நமக்கு என்ன ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது 2 தான் ரூட்ஸு. அப்போ நம்ம குவாட்ரிக் ஈக்குவேஷன் வேணும்னா ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட்ஸ். இது ஃபுல்லாக ஒரு ரூட்டுக்கு நடுவில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, கமா கொடுக்கல, ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக ஒரு ரூட்டு, இது ஃபுல்லாக ஒரு ரூட். அப்போ இது 2 ரூட்டோட சம்மேஷன். இப்போ இதோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், -5/2. இதோட வேல்யூ என்ன 4. இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ 3/2 கிடைக்கிது. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன். இப்போ இதோட வேல்யூ -5/2 இன்ட்டு இதோட 4 மல்டிப்ளை பண்ணால் -10. அப்போ நமக்கு ரெக்கார்டு ஈக்குவேஷன் என்ன, x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் = 0. இப்போ x² மைனஸ் சம் ஆஃப் ரூட் வந்து 3/2x மைனஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து -10. இப்போ டினாமினேட்டரில் 2 வரக்கூடாது, ஸோ ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா கண்ணே. நெக்ஸ்ட் கொஷின் பாருக்கண்ணே, இது இம்பார்ட்டன்ட் தான், 5 மார்க் கொஷினில் கேட்பாங்க. இஃப் p and q ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் இன் lx² + nx + n = 0 ஷோ தட், இதை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு p qங்கிறது இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ சம்மேஷன் 1 என்ன, p + q. அப்போ ஃபார்முலா என்ன, அதாவது ஆல்ஃபா பீட்டா மாதிரி தான், -b/a. இப்போ -b/a போடுறப்போ -n/l. அடுத்து pq சம்மேஷன் 2, அப்போது c/a போடுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், n/l அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. சரி, இப்போ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சரில் இந்த ரிசல்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ரூட் ஆஃப் p/q + ரூட் ஆஃப் q/p = இது ரெண்டுமே நமக்கு என்ன ரூட்னா, இது தனியாக ரூட் போட்டுக்கலாம், இது தனியாக ரூட் போட்டுக்கலாம், இதுக்கு போட்டுக்கலாம், இது போட்டுக்கலாமா, அதுதான் போட்டிருக்கேன். போட்டு டினாமினேட்டர் டிஃபராக இருக்கனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ ரூட் p × ரூட் p பின்னு மாறிடும், இது q மாறும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ரூட் ஆஃப் pq. இப்போ p + qவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், -n/l. pqவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், n/l இந்த ரூட்டு. இப்போ இந்த n/l எப்படி பிரிச்சுக்கலாம், ரூட் ஆஃப் n/l இன்ட்டு ரூட் ஆஃப் n/lனு பிரிச்சுக்கலாமா கண்ணு. இப்போ n/l இன்ட்டு ரூட் ஆஃப் n/lனு பிரிச்சுக்கலாமா, அந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு ரூட் ஆஃப் n/l கேன்சல் ஆயிருங்களா, அப்போ ஒரு ரூட் ஆஃப் n/l இருக்கும். இப்போ நமக்கு கொஷினில் வந்து பார்த்தோன்னா இது ஃபுல்லாக இதோட வேல்யூ 0ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதோட வேல்யூ தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ரூட் ஆஃப் n/l, இது ரூட் ஆஃப் n/l. இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்னென்னா 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 10th கொஷின் பார்க்கண்ணு. If the equation x² + px + q = 0 and x² + p dash x + q dash = 0 have a common root, show that it must be equal to, அந்த ரூட் வந்து
இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இதுவாக இருக்கணும் இல்லைனா இதுவாக இருக்கணும்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ 2 ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிட்டேன். அது ரெண்டுக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்க, காமன் ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அந்த காமன் ரூட்டை நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஆல்ஃபா பி த காமன் ரூட். அப்போ ரூட் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எக்ஸுக்கு தானே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ இந்த ஆல்ஃபாவை கொண்டு போய் இந்த எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கியூ டேஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குங்களா. அதான் எழுதியிருக்கேன். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டு இது ஈக்குவேஷன் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 10th படிச்சிருக்கீங்களா. எழுதுறப்ப ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் எழுதுவோம். இங்கே ஒய்ங்கிறது ஆல்ஃபா, அப்போ என்ன வரும் பி பி டேஷ். அடுத்து என்ன எழுதுவோம், கான்ஸ்டன்ட் டேர்ம், அப்போ கியூ கியூ டேஷ். அடுத்து என்ன எழுதுவோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது 1 1. லாஸ்ட்டில் மறுபடியும் நமக்கு இந்த ஃபஸ்ட் எழுதின பி பி டேஷ் எழுதுவோம். அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகேவா, எழுதிட்டு இதில் வேரியபிள் எழுதுவோம். ஃபஸ்ட்டு வேரியபிள் ஆல்ஃபா ஸ்கொயர், செகண்ட் வேரியபிள் ஆல்ஃபா. மீன்ஸ் இது ரெண்டுமே ஆல்ஃபா தானே. ஆல்ஃபாங்கிறது வேறு, ஆல்ஃபா ஸ்கொயருங்கிறது இங்கே நான் வேறு வேரியபிள் எடுத்துக்கிட்டேன். ஓகே கண்ணு, இப்போ இது நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை என்ன பண்ணுவோம், டவுன்வேர்டு மைனஸ் அப்வேர்டு. அப்போ பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ. அதேமாதிரி இங்கே ஆல்ஃபா டிவைட் பை கியூ மைனஸ் கியூ டேஷ். இங்கே 1 டிவைட் பை பி டேஷ் மைனஸ் பி. ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இது ரெண்டையும் எடுத்து ஈக்குவல் பண்ணுறேன். இது ரெண்டையும் எடுத்து ஈக்குவல் பண்ணுறப்போ ஒரு ஆல்ஃபா கேன்சல் ஆயிருங்களா. அப்போ ஆல்ஃபா பை, அப்போ இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ பை கியூ மைனஸ் கியூ டேஷ் கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எடுத்தோம்னா ஆல்ஃபா வேணும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன். இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட் அப்படியே கிடச்சிருச்சுங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கணே, ஃபார்முலேட் இன்டு எ மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் டு ஃபைண்ட் எ நம்பர் சச் தட் வென் இட் கியூப் ரூட் இஸ் ஆடட் டு இட் த ரிசல்ட் இஸ் 6. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் வந்து இது ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் தெரியாதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதோட எதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, கியூப் ரூட்டை எடுத்து ஆட் பண்ணோம்னா 6ன்னு கிடைக்கும். ஸோ நான் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ அதோட கியூப் ரூட் என்ன கிடைக்கும், கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்குங்களா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னன்னு சொல்லியிருக்காங்க 6. அப்போ கியூப் ரூட்டை மட்டும் வச்சுட்டு இந்த 6 அந்த சைட் போனால் எனக்கு கிடைக்கும் -6. இப்போ இந்த நான் கியூப் ரூட்டை ரிமூவ் பண்ணணும்னா இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுற மாதிரி கியூப் ரூட்டை ரிமூவ் பண்ணுறப்போ ரைசிங் த பவர் டு 3. அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம பவர் 3 அப்ளை பண்ணுறோம். அதாவது கியூப் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு ஹோல் பவர் 3 போடுறப்போ இது கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் இந்த பக்கம் இருக்குது. இப்போது a மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன, a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர். சாரி, இங்கே மைனஸ் வரும், மைனஸ் ஏன்னா அல்டர்னேட்டிவாக சைன் சேஞ்ச் ஆகி வரும் மைனஸில், மைனஸ் பி கியூப். இப்போ இதோட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஏக்கு 6ம் பிக்கு பதிலாக 3யும் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். கண்ணே. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்ப 6 கியூப்னா 216, 6 ஸ்கொயர்னா 36, 3 × 36 108ன்னு வரும். அது 3 6 ஆர் 18 மைனஸ் எக்ஸ் கியூப். ஓகே, இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஓகேவா கண்ணே. நெக்ஸ்ட்டு பார்க்கண்ணே. ஓகே, 12 மீட்டர் டால் ட்ரீ, ஒரு ட்ரீ இருக்குது கண்ணு. அதுமே பார்த்தோன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா 12 மீட்டர் மொத்தமாக இருக்குது. வாஸ் ப்ரோக்கன் இன்ட்டு 2 பார்ட்ஸ், 2 பார்ட்ஸாக என்ன ஆகுது அப்படின்னா உடஞ்சி விழுது. இப்போ இது ஃபுல்லாக ட்ரீ கண்ணு, இது வந்து 12 மீட்டர் இருக்குது. இப்போ இது வந்து என்ன உடஞ்சி 2 பார்ட்டாக விழுந்துருது. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த ஹைட் ஆஃப் த பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங், ஹைட் ஆஃப் த பார்ட் வந்து நின்றுட்டு இருக்கு கண்ணு. வாஸ் த கியூப் ரூட் ஆஃப் த லென்த் ஆஃப் த பார்ட் தட் வாஸ் கட் அவே. அந்த ஹைட்டில் கியூப் ரூட் ஆஃப் தி பார்ட் வந்து உடஞ்சி கீழே விழுந்துருது. ஸோ ஓகே, இதை வச்சுட்டு நமக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் த பார்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, நான் இந்த ஹைட்டுங்கிறது எக்ஸ் கியூப்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது கியூப் ரூட் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன கிடைக்கும், எக்ஸ்ன்னு கிடைக்குமா. அதுதான் எழுதியிருக்கேன். லிட்டு எக்ஸ் பி த எக்ஸ் கியூப் பி த லென்த் ஆஃப் த பார்ட். லென்த் அப்படின்னாலும் ஹைட் ஆஃப்னாலும் ஒன்று தான் கண்ணு. லென்த் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ட்ரீ ஸ்டாண்டிங், நின்றுட்டுருக்கு. எக்ஸ் பி த லென்த் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ட்ரீ கட் அவே. அது வந்து விழுந்துறது வந்து பார்த்தோன்னா எக்ஸ் பார்ட் விழுந்துருது. இப்போ இந்த எக்ஸ் கியூப் பார்ட்டும் எக்ஸ் பார்ட்டும் சேர்ந்தது தான் 12. ஏன்னா மொத்தமாக நமக்கு எவ்வளோ ஹைட் இருக்குது 12. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எது கிடைக்குன்னா 12. இந்த 12 இந்த சைட் கொண்டு வரப்போ -12 மாறிடும். இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.1. இது வந்து நமக்கு வந்து 10th போட்டது தான் கண்ணு, அப்படியே இருக்கும். லெட் ஆல்ஃபா பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன். 17x square plus 43x minus 73 is equal to 0. Construct a quadratic equation whose roots are. இப்போ 2 ரூட் கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட சம் ஆஃப் ரூட் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்னன்னு கண்டுபிடிச்சி ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன்லேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன, ஆல்ஃபா பீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாங்களா. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு ஃபார்முலா என்ன, -b/a. ஸோ அப்ளை பண்ணுறப்போ -43/17. ஆல்ஃபா பீட்டாங்கிறது c/a. அப்ளை பண்ணோம்னா -73/17. இப்போ ரூட்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா +2 கொடுத்துருக்காங்க. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ்
பீட்டா 2 + 2 நமக்கு என்ன 4. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன -43/17 + 4. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 25/17. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுங்கிறப்ப அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா உள்ள கொண்டே மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்து 2 உள்ள கொண்டே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ஃபா பீட்டா அது ரெண்டுலேயுமே 2 இருக்கிறனால காமனாக எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன், இதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது உள்ள கொண்டே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இது ரெண்டுக்கும் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கனால இது ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -91/17. நமக்கு குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? x² - சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் = 0. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டினாமினேட்டரில் வேல்யூ இருந்தால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரெண்டுமே 17 தான் இருக்குது. ஸோ 17 ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா கண்ணே? இதுவும் அதே கொஷின் தான் கண்ணே. எக்ஸாம்பிள் 3.2 ஆல்ஃபா பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரிக் ஈக்குவேஷன் 2x² - 7x + 13. அப்போ கன்ஸ்ட்ரக்ட் குவாட்ரிக் ஈக்குவேஷன். ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? α² β². ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரூட்டாக எடுத்தாச்சு. இப்போ உடனே சம் ஆஃப் ரூட் என்ன, அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன, ஆல்ஃபா பீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். கிவனில் எந்த ரூட்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க? α² β². அப்போ அதோட சம் ஆஃப் ரூட் என்ன? α² + β² போடுறப்போ ஃபார்முலா எழுதியிருக்கேன். α + β (2 - 2 α β). அதோட வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிறப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ ரெண்டுக்குமே ஸ்கொயருக்குனால ஹோல் ஸ்கொயர். இதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணோம்னா 169/4. இதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதி ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன்னு இதில் 4 இருக்குனால ஃபுல்லாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 3.5 ஃபைண்ட் த கண்டிஷன் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் x³ + 9x ax² + bx + c = 0 ஆர் இந்த ரேஷியோ P/Q/R. இது இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் கண்ணு. ஃபைண்ட் த கண்டிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம ஆன்சர் வந்து PQவில் கொண்டு வருவோம். ஓகே, நமக்கு ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ ஃபார்மில் இருக்குது P/Q/R. இப்போ நம்ம அப்போ ரேஷியோ விட்டு வெளியே எடுக்கிறப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு லேம்டாவால் மல்டிப்ளை பண்ணுறப்ப P லேம்டா Q லேம்டா R லேம்டான்னு எடுத்துக்கலாங்களா? இப்போ இதுதான் 3 ரூட்ஸு. அப்போ 3 ரூட்ஸ் இருக்கிறப்ப சம்மேஷன் 1 என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இப்போ சம்மேஷன் 1 என்ன கண்ணு அர்த்தம்? 3 ஆட் பண்ணுங்களா? அப்போ எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். P லேம்டா + Q லேம்டா + R லேம்டா = ஃபார்முலா -B/A. அப்ளை பண்ணிங்கன்னா -A/1 கிடைக்கும். சரி, ஓகே, அதில் எல்லாத்துலேயும் லேம்டாவை காமனாக எடுத்துட்டிங்கன்னா P + Q + R = -A. இப்போ லேம்டா மட்டும் வேணும், இதை கொண்டு டிவைட் பண்ணி வச்சுக்கணும். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து சம்மேஷன் 3. எனக்கு 2 வேணாம், 3 மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது 3ஐயும் மல்டிப்ளை 3னா 3 ரூட்டையும் எடுத்துக்கணுங்களா? அப்படியே இப்போ லேம்டாங்கிறப்போ லேம்டா³ PQR -C. இப்போ லேம்டா³ அப்படின்னா இதை கொண்டு நம்ம டிவைட் பண்ணிட்டு இப்போ 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுறப்போ இந்த இடத்துல லேம்டாவோட வேல்யூ கொண்டு இங்கே அப்ளை பண்ணலாமா கண்ணு? கொஞ்சம் ஃபோன் ஆடிருச்சு, அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது, தெளிவாக தெரியல. ஓகே, இந்த லேம்டா வேல்யூ இங்கே லேம்டா³ இருக்குது. இந்த லேம்டாவோட வேல்யூவை கொண்டு வந்து இதில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் கண்ணு. -A/P + Q + R = இந்த டேர்ம் தான். இப்போ இதை க்யூப் பண்ணுறப்போ -A³ / கண்ணு. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கனால கேன்சல் ஆயிடுது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டேன், இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டேன், அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, எக்ஸாம்பிள் 3.6 பாருங்கள். ஃபார்ம் த ஈக்குவேஷன் whose roots are the squares of the roots of the equation. அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன ரூட்ஸ் இருக்கோ அதோட ஸ்கொயரை எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அதுக்கு ரூட் வந்து நான் ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிறேன். அப்போது இந்த கிவன் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிறப்ப கியூபிக் ஈக்குவேஷனால் ஃபஸ்ட்டு சம்மேஷன் 1 கண்டுபிடிச்சிட்டேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாங்கிறப்ப -B/A ஃபார்முலாவில். அடுத்து சம்மேஷன் 2 ரெண்டாக எடுத்துக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா மைனஸ் வராது, C/A ஃபார்முலா. அடுத்து சம்மேஷன் 3 எடுக்கிறப்போ 3 எடுக்கிறப்போ -D/A ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி வேல்யூ போட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு என்ன ரூட் இந்த ஈக்குவேஷனுக்கு எடுக்கிறோமோ அதோட ஸ்கொயர் ரூட்ஸாக எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ அதோட ஸ்கொயருங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? α², β², γ²ங்களா? இப்போ நமக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சம்மேஷன் 1, சம்மேஷன் 2, சம்மேஷன் 3 வேணுமா? அப்போ சம்மேஷன் 1ங்கிறப்ப இது 3ஐயும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் -2 × ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா. இதோட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன்னு. அடுத்து சம்மேஷன் 2 கண்டுபிடிக்கிறேன். ரெண்டாக எடுத்து இது 2 எடுத்துக்கிறோம், இது 2 எடுத்துக்கிறோம், இது 2 எடுத்துகிட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் இருக்கனால ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். α² β² + β² γ² + γ² α². ஃபார்முலா என்னென்னா, அதாவது இந்த A + B + C ஹோல் ஸ்கொயர் = A + B + C ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா என்ன? A + B + C the whole square is equal to A² + B² + C² + 2 × AB + BC + CAன்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் ஃபார்மேஷன் தான் இங்கே இருக்குது. இப்போ இது இந்த சைடு போகிறப்போ மைனஸ் ஆக்கணும், அதுதான் இங்கே போட்டிருக்கேன்.
இப்போ இதோட வேல்யூஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் கிடைச்சாச்சு. அடுத்து சம்மேஷன் 3 மூணையுமே எடுத்துக்கிட்டோம். இப்போ 3க்குமே ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர், இதோட வேல்யூ மைனஸ் சி ஸ்கொயர் பண்ணோம்னா சி ஸ்கொயர். இப்போ வியட்டாஸ் ஃபார்முலா என்ன, எக்ஸ் கியூப் மைனஸ் சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3 வேல்யூ கொண்டு அப்ளை பண்ணியிருக்கேன்னு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.7 இஃப் பி இஸ் எ ரியல் டிஸ்கஸ் தி நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 4x square plus px 4x square plus 4px plus p plus 2 is equal to 0 in terms of p. அதாவது வந்து இதோட டேர்ம்ஸ் வந்து பீல இருக்குது. ஓகேவா? சரி, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னாவே நமக்கு டெல் ஃபார்முலா என்ன, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ ஏபிசியோட வேல்யூ தெரியணுமல்லவா? வேல்யூ போட்டிருக்கேன் பாருக்கண்ணே. 4x square plus 4px plus p plus 2ல் ஏங்கிறது கோஎஃபிசியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், பி கோஎஃபிசியன்ட் ஆஃப் எக்ஸ், சி கான்ஸ்டன்ட் டேர்ம். இதை கொண்டு நான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணுறப்போ இதை ஸ்கொயர் பண்ணினா 16p ஸ்கொயர், இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒவ்வொரு டேர்மாக உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ மைனஸ் 16p மைனஸ் 32 இது எல்லாத்துலேயும் 16 காமனாக இருக்க எடுத்தாச்சு. இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் பி மைனஸ் 2 இது ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டாச்சு. இப்போ நமக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன கணக்கு கிடச்சிருக்கு, p+1 p-2 இருக்காங்களா? இதை நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், p+1 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா -1 கிடைக்கும், p-2 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா +2 கிடைக்கும். அதுக்காக நீங்கள் ரூட்ஸை நான் எடுத்து ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நம்பர் லைன் ட்ரா பண்ணி -1 2 இப்போ நம்ம ரூட்ஸ் வந்து -∞ to +∞ வரைக்கும் நமக்கு கிடைச்ச ரெண்டு லிமிட்டை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த -∞க்கும் -1க்கும் நடுவில் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு நம்பர் -2 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த -2 கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுறப்போ -2 + 1 இங்கே நெகட்டிவில் வருமா, இது -2 -2 இதுவும் நெகட்டிவில் வருமா, அப்போ நெகட்டிவ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போது நமக்கு இந்த லிமிட்டுக்குள்ளே வேல்யூ போடுறப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா >0 கிடைக்குது, அதாவது பாசிட்டிவில் கிடைக்குது. நம்பர் போட்டிருக்கோன்னா >0 போடுறப்போ பாசிட்டிவ் கிடைக்கிது. ஓகே, அடுத்து இந்த ரெண்டு லிமிட்டுக்கு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு லிமிட் -1 2 -1க்கு 2க்கு நடுவில் ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா 1 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 1 கொண்டு போய் போடுங்க. 1 + 1 என்ன ஆயிரும் 2, இது பாசிட்டிவில் கிடைக்கும். இங்கே 1 - 2 நெகட்டிவில் கிடைக்கும். அப்போ 1 மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் மைனஸ். அப்போ <0 பார்த்தீங்களா, < கிடைக்கிது. ஓகே, அடுத்தது 2க்கும் ∞ நடுவில் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 3 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 3 கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். 3 + 1 4 ப்ளஸில் வரும். 3 - 2 1 அப்போ ப்ளஸில் வரும். அப்போ இது எல்லாமே ப்ளஸில் வரும். அப்போ >0 இதைத்தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இந்த லிமிட் எடுத்துக்கணும். இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு நம்பர் போட்டு பாருங்க, இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு நம்பர் போட்டு பாருங்க, இது ரெண்டுக்கும். அப்போ லெஸ்தனில் நெகட்டிவ்ல கிடைச்சதுன்னா லெஸ்தனில் வரும், பாசிட்டிவ்ல கிடைச்சதுன்னா >0 வரும். இப்போ கரெக்டாக 0 கிடைக்கணும் அப்படின்னா அக்யூரேட்டாக இந்த வேல்யூவே கொண்டு போய் போடணும். இப்போ p = -1 அப்ளை பண்ணுங்க. இந்த டேர்ம் 0 ஆயிரும், அப்போ ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ p = 2ன்னு போடுங்க, இது ஃபுல்லாக 0 ஆயிரும். அதுதான் போட்டுருக்கேன். ∇ 0னா p = -1 p = 2 அப்ளை பண்ணோம்னா 0 ஆயிரும். அப்போ thus the given polynomial has imaginary roots அப்படிங்கிறது எதுக்கு லெஸ் தென் வேல்யூ கிடைச்சது, -1 லெஸ் தென் p லெஸ் தென் 2 இது ரெண்டுக்கும் நடுவில் தான் கிடைச்சது. அதான் போட்டிருக்கேன். அடுத்து ஈக்குவல் அண்டு ரியல் ரூட்ஸ். அப்போ ஈக்குவல் அண்ட் ரியல் ரூட்ஸ் எதுக்கு கிடைக்கும், ∇ = 0க்கு என்ன கிடைச்சதோ அது. அப்போ p = -1 p = 2ல. அடுத்து டிஸ்டின்ட் ரியல் ரூட்ஸ் அப்படிங்கிறப்போ >0. அப்போ >0 இந்த லிமிட் கிடைச்சது, அதுதான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா கண்ணே, தேங்க்யூ. இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது, இதை அனுப்புகிறேன். அடுத்த எக்ஸசைஸ் நான் அப்புறம் அனுப்புகிறேன்.